மெசேஜ் வந்துருக்கின்றது ராத்திரி யோசிச்சு மெசேஜை ஒரு ஆடியோ கேட்டும்போது யோசிச்சு சில நேரங்களில் நான் இந்த இடத்துல வந்து ஒரு டெஸ்ட்மெண்ட் சொல்ல வேண்டிய வரப்போன்னு சொல்லி சும்மா கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிறேன் தெரியாது அன்றைக்கு சேர்ச்சாளர் வந்து பார்த்தா இந்த மெசேஜ் இருக்குது இது ஒரு ஈஸ்டருக்கு வர சொல்லி ஆனால் அப்போ என்ன பற்றி சொன்னால் நான் ஹார்டிகல்ச்சர் படித்தேன் எனக்கு சீனியராக படித்தேன் நான் இங்கே வெளியே வந்துட்டேன் அடாளமாக வந்தேன் நான் 1976 ஸ்டூடெண்ட்டாக வந்தேன் வந்து இங்கே 47 வருஷம் இருக்கிறேன் 2006 நான் ரசிக்கப்பட்டேன் நான் உண்மையாக சொல்ல வலிக்கிட்ட என்ன சொன்னால் கல்வியை கிறிஸ்டியனாக மாறலான்னு சொல்லி நான் ஈஸ்டர்ன் கோயிலுக்கு 500 ரூபாய் சேலஞ்ச் பண்ணேன் இந்த சமஸ்கிருதத்தில் பிரைவேட்டதை விட்டுட்டு தமிழை செய்யாடி நீங்களெல்லாம் அன்மம் பேராக போயிருக்கீங்க சொல்லி 1 இயரில் நான் ரசிக்கப்பட்டேன் அதே ஐயருக்கு போய் நான் ஜீசஸ் சொன்னேன் ஜீசஸ் தான் ஆண்டார் ஓகே இந்த வாழ்க்கையில் வந்து நான் கிறிஸ்டியனில் வந்து எனக்கு இந்த கிறிஸ்டியனுக்கு விளங்கி இருக்குங்க ஏன்னு சொல்லிக்கிட்ட உங்களெல்லாம் வறுமையாக சொன்னாங்க அப்போ நாங்கள் படித்த படிப்பு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன எல்லாம் வறுமையாக சொல்கிறாங்க சொல்லி நான் சேர்ச்சில் வேறு ஒவ்வொரு டைம் வழியாக பார்த்தேன் சரியாக இருக்கலாம் ஆனால் உண்மையாக என்ன வறுமையாக்கவே இல்லை ஏன்னா நான் கஷ்டப்பட்டு படித்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நாலேஜ் நான் வறுமையாக்கல நான் சேர்ச்சில் வந்து நான் 2 இயர்ஸில் எனக்கு ஒரு டிசீஸ் ஒன்று வந்துச்சு அப்போ அந்த டிசீஸ் வந்த டைமில் தான் நான் யோசிச்சேன் என்ன நான் வறுமையாக்கிறது மன்னிப்பு கேட்டேன் அப்போ நான் எனக்கு ஒரு அப்படியே மெலிஞ்சி வந்து நான் 32 கிலோவுக்கு வந்துட்டேன் ஆனால் நான் வந்து சேர்ச்சி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலை ஏன்னா எனக்கு மாட்டு வேலை யோசிச்சேன் அப்படி நான் கடவுளை மன்னிப்பு கேட்டேன் ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால் நான் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி இருந்த பொழுது டைம் எடுக்கிறது ஹாஸ்பிட்டல் டைம் இருந்த பொழுது நான் ப்ரே பண்ண வந்து எங்கள் உயிரை எடுக்க சொல்லி ஏன்னா அவங்க என்ன டயக்னோஸ் பண்ணுறாங்கிறது என்னென்னு பட் தம்பி ஆஸ்திரேலியா டாக்டர் எடுத்து அதை சொன்னேன் தான் வரப்போகிறோம் நீ வர நின்றோம் அப்போ எவ்ரிடே ப்ரே கடவுளை உயிரை எடு அப்படி இருக்க ஹாஸ்பிட்டலில் ஒரு வெள்ளக்காரன் வந்து எனக்கு கொண்டாட அட்மிட் பண்ணப்பட்டாங்க அவனையும் பார்த்துட்டு ஏய் பாஸ்டர் காப்பிடுறாங்க பாஸ்டர் நான் உயிரை எடுக்க சொல்லி போய்ட்டு வந்து அப்போ எனக்கு மூக்கால் சாப்பாடு எல்லாம் போது அதை கலட்டிட்டு போகிறேன் ப்ரே ஃபார் மீ ஃபஸ்ட் டைம் இந்த லைஃப் சொன்னேன் ஐ கான் ப்ரே ஃபார் யூ எனக்கு ப்ரே தெரியாது சொன்னேன் கம் ஆன் யூ டூ சம்திங் யூ ஆர் அ பாஸ்டர் டு மீ ரைட்டுன்னு ஏதோ எனக்கு தெரிஞ்ச ப்ரே பண்ணேன் டக்குன்னு இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்கும் ஏதோ சொன்னேன் இஸ் த பாஸ்டர் ஃபார் த ஹோல் அப்போ நான் சொன்னேன் டோன்ட் டூ தட் தேர் ஆர் முஸ்லீம்ஸ் தேர் யூ நோ யூ ஆர் த பாஸ்டர் ஃபார் திஸ் ஹோல் அப்போ இந்த பெட்டு பக்கத்தில் ஒரு எம்டி பெட்டில் ஆட்கள் வந்து போவாங்க எனக்கு இந்த வருத்தத்தில் யாருக்கு தெரியும் என்ன நடக்குது தெரியாது அப்போ அவன் சொன்னாங்க இங்கே வாழை எல்லாம் வந்து கட்டுரை கொப்பரேஷன் அந்த விதவாங்க அப்படி இப்படி வருத்துட்டு போவாங்க அவனுக்கு இங்கே குறைவாக தான் போகிறேன் அப்போ சரின்னு சொல்லி நான் பக்கத்தில் எனக்கு குறைவாக அப்போ நான் அப்போது ஒரு கடவுள்கிட்ட கேட்டேன்னு சொன்னால் இஃப் யூ இந்த வருத்தத்தை டயக்னோஸ் பண்ணினா எங்கே வந்து ஊழியம் வந்து ஹாஸ்பிட்டல் ஊழியம்னு கேட்டேன் சொல்லி 48 ஹவர்ஸில் டயக்னோஸ் பண்ணாங்க ஃபெம்பியஸ் வல்காரிஸ் ஒரு கண்டிஷன் இது ஒரு ரேர் கண்டிஷன் அப்போ இவங்க சொன்னாங்கன்னு சொன்னால் கன்சல்டன்ட் தனது 20 இயர் இதில் சர்வீஸில் நான் 5வது பேஷண்ட் பட் யூ ஆர் லக்கின்னு சொன்னாங்க எனக்கு என்ன விளங்கையில் டயக்னோஸ் பண்ணி நான் டிஸ்சார்ஜ் பண்ணி வந்தேன் அப்போ அன்றைக்கு நான் வந்து என்ன வறுமையாக்கினேன் எல்லாம் செய்கிறேன் ஸ்டில் எனக்கு அந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் கொஞ்சம் அது உண்மையாக ஆடியோ கேட்டுதான் அந்த கண்டிஷன் கிளியர் ஆகிடுச்சு அதாவது பைபிளில் உள்ள ஒரு ஃபர்ஸ்ட் 70% இந்த பைபிள் வந்து எங்களுக்கு தேவை இல்லை அந்த 20% தான் எங்களுக்கு தேவை அதை தேவைன்னு சொல்லி பட் ஆடியோ வந்து எனக்கு டே நைட் காலத்திலேயே போய் கொண்டிருக்கு இப்போ கிட்டடையில் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது காலில் ஒரு பிரச்சனை வந்து நான் பிரச்சனையும் சொல்ல இல்லை அதை நான் அட்மிட் பண்ணி காலில் டயபெட்டிஸ் இருந்தது காலில் அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க ஆம்பிடேட் பண்ண போகிறாங்க அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் சொன்னேன்னு சொன்னேன் ஐ ஜஸ்ட் விசிட்டட் ஹியர்னு சொன்னேன் சரி
ஆனால் உண்மையாக பாசிட்ட ஆடியோவை நான் கேட்காத நாளில் ஹாஸ்பிட்டலில் அப்போ நான் ப்ரே பண்ணி கொண்டு எனக்கு அம்பியூட்டேஷன் வரக்கூடாது, நான் ஊழியம் செய்கிறேன், நான் சுவிட்சர்லாந்து சொல்கிற பொறுத்து எடுத்து என்னை இன்னொரு ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. சரி, அப்போ நான் மகிமையை நம்பிக்கை எனக்கு வாசம் பண்ணுறேன்னு எடுத்துக்கொண்டேன். இதோ சர்ப்பங்களும் இருக்கிற சத்துரு சகோதரர்களை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் அதை சேதப்படுத்த அதை பிடித்துக்கொண்டேன். அதோடு உங்கள் நாமத்தில் பயந்துகளுக்கு நீதியில் சொல்லியிருக்கும் அதன் சென்டென்லி ஆரோக்கியம். என்னடா சென்டென் இருக்கிறது போட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தேன், அது ரைச்சஸ் ரேல் இருந்தது. அப்போ இந்த ரைச்சஸ் ரேலை நான் ஹெட் டு டோவுக்கு இமேஜின் பண்ணினேன். எல்லாம் ரைச்சஸ் ரேலாம் போய் எல்லாத்தையும் ஹீல் பண்ணணும்னு இமேஜின் பண்ணேன். இமேஜின் பண்ணி இவருடைய நான் ப்ரே பண்ணி கொண்டிருக்க என் காலுக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. இந்த காலுக்கு ஃபீலிங் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு டாக்டர் சொன்னாங்க, என்ன சொன்னால் amputation, you are stopping it, but your blood circulation is back to சொன்னாங்க. Amen. How did you do that? நான் just as I told you, ஹாஸ்பிட்டலில் நான் இல்லை என்ன கேட்டாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் நேரம் ஜீசஸ் இஸ் வாட்சிங் அண்ட் யூ ஆர் ஏஞ்சல்ஸ் அண்ட் யூ they are with wisdom to cure my problem. Amen. They said they are going to take the toe first. I resisted. I said, give me 2 weeks. He said, why you want 2 weeks? I said, I will pray harder. It's not enough. உண்மையாக சொல்கிறேன், பாஸ்டர்கிட்ட அதுக்காக நான் ஐ டோன்ட் ப்ரைஸ் இல்லை. இப்போ பாஸ்டராக ப்ரைஸ் பண்ண என்ன சரி. ஆனால் இந்த ஆடியோ நான் இந்த காங்கிரிகேஷனுக்கு நான் உண்மையான அதாவது இருக்கே இல்லை. ஆனால் இந்த மெசேஜை பார்த்துட்டு எனக்கு 50-50 இருந்தது. இதுக்கு விடவா ஏன்னால் நான் பொறுப்பியாக வேண்டிய காசு எனக்கு இந்த மைண்டில் இருந்தால் பாஸ்டர் இந்த மைண்டை தருவேன். எனக்கு நான் ஏதாவது சொல்லணும்னு எனக்கு மைண்டில் இருக்குது. அப்போ பாஸ்டர் நடக்கையிலே நான் பார்க்குறேன், எனக்கு வாழாடுறேன் நிறையிலே அண்ணாமல். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் நான் கொடுத்து வச்சுருங்க. உண்மையாக என்ன அஃபர்மேஷன் உண்மையாக நான் ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு என்டர்பிரனராக இருந்தேன் நான். அப்போ எனக்கு இந்த அஃபர்மேஷன் விருப்பம், பாசிட்டிவ் வேர்ட்ஸ் விருப்பம், அது சொல்கிற கிருபையுள்ள வார்த்தையில் விருப்பம். ஆனால் எனக்கு பைபிள் விளங்குகிறது. ஏன்னா நான் ஆதியாக பழைய ஏற்பாடையும் வச்சுக்கொண்டு புது ஏற்பாடையும் வச்சுக்கொண்டு கன்ஃபியூஷன் இருந்தேன். சில கிருபை காலம் ஹைப்பர் கிரைஸ் கணக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னா கணக்கட இதில் நான் கேட்கிற காம்ப்ளிகேஷன். ஆனால் இவற்றையே முடிச்சு கொண்டேன். ஆமாம், ரைட். நான் என்ன சொல்கிறேன் உண்மையாக இந்த ஆடியோ தான் என்ன ஹாஸ்பிட்டலில் வாழ வச்சது. ஓடி விசிட்டே நான் விளையில. ஏன்னா எந்த மைண்ட் செட்டை பழுதாகிடுவாங்க. ஆனால் நான் இப்போ நிற்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், நான் 2 கிளச்சஸோடு நடந்தேன், அப்புறம் 1 கிளச்சஸோடு வந்தேன். எனக்கு ஸ்பெஷல் ஷூவோடு வந்துருக்குறாங்க இருக்கிறதுக்கு. நான் உண்மையாக நான் வாழோடு யோசிக்கிறேன். நான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கையில் நான் யோசித்தேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 68 வயசு, எனக்கு ஒரு 32 வருஷம் இருக்கணும். கடவுளை நான் சேவணும். எனக்கும் ஒரு சுவிசேஷம் இருக்கையில் எனக்கு நேற்று ஒன்லைன் படித்தது. எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் நான் மெசேஜ் அனுப்பினேன். அதில் ஒரு சின்ன அற்புதம் நடந்துச்சு. ஆனால் என்ன சொன்னால் உண்மையாக நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சுருங்க. இவற்றை மெசேஜை கேட்குறா கொடுத்து வச்சுருங்க. சில இருக்கிறது வேண்டாம். ஆனால் சூப்பர். இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசலாம். Thank you. All the glory to God. தேவனுடைய வார்த்தை அது ஆவியானவர்கள் சேரும் பொழுது always நிலைக்கிறார். Hallelujah. Praise the Lord. Hallelujah. அனுபவமாக முடிச்சுடுவோம். என்ன Hallelujah. என் ஆத்மாவே